முடி இல்லாத இடத்துலையும் முடி அடர்த்தி கம்மியா இருக்கிற இடத்துலையும் புதுசா முடி வளர ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. முடியின் வேர்க்காலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும்பா. முடி நல்லா ஷைனிங்கா இருக்கும்பா. ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடியை கொட்ட விடாம பாதுகாக்கும்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இல்லப்பா, அம்மா கேட்டிருக்கீங்க, எங்களால செய்ய முடியல, நாங்கள ஆபீஸ் போறோம், அதனால நீங்க சேல் பண்றீங்க. அம்மா நான் சேல் பண்றேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 25 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயம் நம்ம முடியினுடைய வேர்க்காலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. முடி உதிர்வது தவிர்க்கப்படும். முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் நல்லா கருகருன்னு வளரக்கூடியது. இது ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். இது கருஞ்சீரகம்ப்பா. கருஞ்சீரகமும் நம்மளுக்கு முடிவுடைய வேர்க்காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. முடி நல்லா உதிர்வதும் தவிர்க்கப்படும். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. நல்லா ஒரு டிராண்ட்ரஃப் வராம நம்மளுக்கு பாதுகாக்கும். கருஞ்சீரகம் ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். இது மிளகு, டிராண்ட்ரஃப் வராம நம்மளுக்கு பாதுகாத்துக்கிறோம். மிளகு ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். கரகப்பிள்ளைப்பா. கரகப்பிள்ளையும் நம்மளுக்கு முடியலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா கருகருன்னு வளரும். முடியின் உள்ள வேர்க்காலுக்கு நல்ல ஊட்டச்சத்து தரக்கூடியது இந்த கரகப்பிள்ளை. இந்த கரகப்பிள்ளையை நம்ம எண்ணெயில நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம்னா நல்லா முடி கருகருன்னு வளரும். நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். கருவேப்பிலை ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன்ப்பா. அம்மா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி இல்லாம ஒரு விட்டு தண்ணி இல்லாம நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா உடச்சுக்கிறணும். இப்போ இந்த கருவேப்பிலையை ஃபுல்லாக நம்ம உருவி போட்டுக்கிறோம். கருவேப்பிலை ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு வாரத்துக்கு எண்ணெய் தேய்க்கிற மாதிரி இதை எடுத்திருக்கேன். இப்போ கருவேப்பிலையை உருவியாச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். இப்போ 25 கிராம் நம்ம கருவேப்பிலை எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கிடுவோம். 25 கிராம் வெந்தயம் எடுத்தாச்சு. இப்போ 10 கிராம் கருஞ்சீரகம் போட்டுக்கிடுவோம். 5 கிராம் மிளகு போட்டுக்கிடுவோம். இதை மிக்சியில் பொடியாக்கி கொண்டு வரேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ செக்கு தேங்காய் நான் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம முடியலுக்கு. இதில் ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை கருவேப்பிலையை நம்ம பொடியாக்கியாச்சு. நல்லா பசைன்னு இருக்கு. பல்ஸில் வச்சு ஒரு 3 அடி அடித்தாச்சு. 3 அடி அடிக்கும் போது நல்லா இந்த மாதிரி பொடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு வருது. இப்போ நம்ம இதை போட்டுருவோம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு வருது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே நல்லா வேக விடுவோம். கத்தாழை எடுத்திருக்கேன். இப்போ இந்த கத்தாழையப்பா நம்ம செடியிலேருந்து நம்ம இதை கத்தாழை அறுக்கமேத ஒரு மாதிரி ஒரு பச்சை கலரில் தான் வரும். அது நம்ம அதை நல்லா தண்ணியில் விட்டு நல்லா கழுகிடணும். கழுகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம்னா அதில் உள்ள அந்த இதெல்லாம் இறங்கிடும். அப்புறம் திருப்பி கழுவிட்டு நம்ம இதை எடுத்துக்கிறணும். இப்போ இந்த இதை வெட்டி போட்டுருவோம். தேவையில்லை. இந்த முள்ளு பக்கத்தில் இந்த சைடில் உள்ள முள்ளை எடுத்துருவோம். அதே மாதிரி இந்த சைடில் உள்ள முள்ளையும் எடுத்துருவோம். மேலே உள்ள தோலை எடுத்துருவோம். இப்போ இந்த சைடு எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்துருவோம். இப்போ நம்ம ஃபுல்லாக தோலை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் இதை கட் பண்ணி போட்டுக்கிறோம். நம்ம அடுப்பை 2 நிமிஷம் சிம்லே வேக விட்டோம். நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் ஃபுல்லாக நல்லா மேலே வந்துருச்சு. எவ்வளோ க்ரீன் கலராக இருக்குன்னு பாருங்கள். நல்லா அந்த கருவேப்பிலையுடைய சத்து ஃபுல்லாக நல்லா இறங்கிருச்சு. இதை எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எடுத்த பவுல் ஒரு விட்டு தண்ணி இருக்கக்கூடாது. நல்ல துணியை வச்சு தொடச்சிட்டு இதை நம்ம எடுத்துக்கிறணும். ஒரு ஜல்லடை எடுத்துக்கிடுவோம். ஜல்லடை மேலே ஒரு வாயில் துணி விரிச்சுக்கிடுவோம். இதை நம்ம இந்த துணியில் வடிகட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம எண்ணெயை மெல்லிசான துணியில் ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த துணியை வச்சு நம்ம எண்ணெயை வடிகட்டியாச்சு. இந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம நல்லா எண்ணெயை நிறுத்தாச்சு. எவ்வளோ க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள். நல்லா அருமையாக. இப்போ நம்ம கருவேப்பிலை வெந்தயம்லாம் அடித்தோம்ல அதே சேம் ஜாரில் நம்ம கத்தாழையோடைய தோலெல்லாம் எடுத்துட்டு நறுக்கி வச்சுருக்கோம். இந்த கத்தாழையோடைய ஜெல்லை இதில் போட்டுக்கிடுவோம்.
இப்போ கத்தாழோடைய ஜெல் போட்டாச்சு. இது வந்து ஈவியான்பா. ஈவியான் மாத்திரை வந்து எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்கிது. இது வந்து முடிகளுக்கும் ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது. முடியை வந்து நல்லா ஷைனிங்காகவும் நல்லா முடி வளர்வதற்கும் இந்த ஈவியான் டேப்லெட்டு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வந்து 2 ஈவியான் மாத்திரை எடுத்திருக்கேன். இது வந்து முடி நிறைய உள்ளவங்களுக்கு வந்து இந்த 2 ஈவியான் போட்டுக்கலாம். முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 1 ஈவியான் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கிடுவோம். ஈவியானுடைய ஜெல்லை மட்டும் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச எண்ணெயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம். மூடி போட்டுருவோம். மூடி போட்டு இதை வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆக்கி கொண்டு வரேன். இப்போ நம்ம வந்து கத்தாழை ஜெல்லும் ஈவியானு நம்ம காய்ச்சி வச்ச எண்ணெய் இதை ஃபுல்லாக நல்லா மிக்சியில் அடிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கும். நல்லா பவுலில் மாற்றிக்குவோம். இந்த ஆலோவேரா ஆயில் ஜெல்லை வைப்பா நம்ம வந்து முடியில் உள்ள வேர்க்காலுக்கு நல்லா படுற மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக முடியை நீவி நல்லா இதை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் நார்மலான வாட்டரில், அதாவது கெமிக்கல் இல்லாத சீயக்காய் போட்டு நீங்கள் குளிச்சுக்கரலாம். இப்போ இந்த மாதிரிப்பா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம இப்படி தேய்ச்சி குளித்தோம்னா நம்மளுக்கு உருவிட்டு முடி வந்து உதிர்வது தவிர்க்கப்படும். நல்லா முடி நல்லா கருகருன்னு வளரும். இப்போ கொட்டின முடி கூட நீங்களுக்கு முடி வளர்வதற்கும் உதவும். இந்த ஆலோவேரா ஆயில் வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஆலோவேரா ஜெல் ஆயில் வந்து நம்ம பாட்டிலில் ஊற்றிக்கிடுவோம். காய்ச்சின எண்ணெயப்பா நம்ம டெய்லி அன்றாடமாக இதை வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதில் இதை அன்றாடமாக தேய்ச்சிக்கலாம். இதையும் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருவோம். இந்த ஆலோவேரா ஆயில் ஜெல்லை வந்து நம்ம வாரத்துக்கு 2 நாள் தலை குளிக்கிறோம்னா அன்னைக்கு நல்லா தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுட்டு நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணி குளிச்சுக்கோங்க. வந்து சீயக்காவை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அம்மா வந்து மூலிகை சீயக்காய் பொடி தயார் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. நீங்கள் நார்மலாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதையும் எடுத்து நம்ம நார்மலாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துப்பா நம்ம வெளியவே வச்சுக்கலாம். எது ஒன்றும் கெட்டு போகாது. நம்ம வந்து தேய்க்க மேத ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம வந்து தேய்ச்சிக்கிறணும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.